ஹாய் ஆல், இது போன வாரம் சனிக்கிழமை எடுத்த வீடியோங்க. குலதெய்வம்னாவே இந்த மார்கழி மாதம் படி கொடுக்கறதுக்கு எல்லாருமே கொடுப்பாங்க. அதுலேயும் அம்மா வீட்டு கோயில்னா அந்த பொம்பளைங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, டான்னு கிளம்பிடுவாங்க. ஏன்னா அங்கே போனோடனையும் எல்லாரையுமே அவங்க சொந்தக்காரங்க எல்லோரும் கண்ணு அக்கா தங்கச்சி அப்படின்னு கூப்பிடும்போதே லேடிஸ்க்கு அப்படி ஒரு ஆனந்தம். அது எங்கேருந்து தான் வருமோ தெரில. அப்படி அந்த ஒரு கலகலப்பு ஒரு நாள் தான், 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அந்த கோவிலில் இருப்போம். ஆனாலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அது எல்லாருக்குமே இருக்கும். நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத விட அம்மா வீட்டு கோயில்னாவே அப்படியே என்ன சொல்கிறது, குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு விளையாட போகிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டோங்க. கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் முடிச்சாச்சுங்க. திருக்கோடி வச்சாச்சு. திருக்கோடி வச்சு திருக்கோடி கும்பிட்டு அடுத்ததாக பக்கத்துலேயே பின்னாடி இன்னொரு சாமி இருக்குங்க, அதையும் பார்க்கலான்ட்டு இப்போ திருக்கோடி வச்சுட்டாங்க. திருக்கோடி வச்சு முடித்ததுமே அடுத்தது தாங்க பூஜை நடக்கும். இது எந்த கோயில்னு உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தரிசித்து பூஜை முடிஞ்சு பிரசாதம் வாங்கியாச்சுங்க. பிரசாதம் வாங்கிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதுக்கு இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது பெருமாள் கோவிலுங்கிறது. பெருமாள் கோவில்லையும் அதே மாதிரியே திருக்கோடிங்க. மார்கழி மாதம் வந்துட்டாவே படி கொடுக்குறது அம்மா வீட்டு வழக்கங்க. நாங்களும் அந்த மாதிரி தான் எங்களோட குலதெய்வத்துக்கும் செய்வோம். அம்மா வீட்டு கூப்பிட்டு அங்கே போயிட்டு கோவிலில் பூஜையெல்லாம் முடிச்சாச்சுங்க. கோவிலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து அன்றைக்கி ஒரு நாள் எல்லாரோடையும் பேசி பழகி அந்த ஒரு நாள் நம்ம சின்ன பிள்ளையாக மாறின மாதிரி ஒரு சந்தோஷங்க. சாமி கும்பிட்டாச்சுங்க திருப்தியாக. நீங்களும் எத்தனை பேர் இந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பூஜை முடிஞ்சது அடுத்தது என்னங்க, சாப்பாடு தான். சாப்பிட்டு முடிச்சிட்டுங்க தேங்காய் பழம் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு மனசில் ஒரு ஏக்கத்தோடு வீடு திரும்பி வச்சுங்க. திரும்ப எப்போ வருவோம்னு. இந்த மாதிரி மிஸ் பண்ணுறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.